மனுஷன் பொறப்பாங்க இதெல்லாம்? கடிச்சு திங்கிற மிருகத்துக்கு கூட அடிப்படை தர்மம்னு ஒண்ணு இருக்கு. உங்க வீட்டு பொண்ணுக்கு என்னங்க தர்மம் இருக்கு? பேச வந்துட்டீங்க பேச்சு. வேண்டாண்டா, தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாத. தாங்க முடியலடா. நெஞ்சு வெடிச்சு செத்துடுவேன் போல இருக்கு. ஆனா ஒண்ணு சூர்யா, தர்மத்தை பத்தி நினைக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு பெரிய மனுஷங்க கிடையாது. நாங்கெல்லாம் சராசரி மனுஷங்க தான். நியாயம் ஒண்ணுதான் எங்களுக்கு தெரியும். கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி எங்களோட நியாயத்தை மிஞ்சி எங்களுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. நான் பார்த்து கட்டி வச்ச விட இந்த சுப்பு. இவளோட நீ நல்லா வாழணும் நினைக்கிறது மட்டும் தாண்டா என்னோட நியாயம். தன் கழுத்துல ஏறின தாலிக்கு தான் சாகுற வரைக்கும் உயிர் இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும் தாண்டா அவளோட நியாயம். இதுல என்னடா தப்பு கண்டுட்ட நீ? நீ தெரிஞ்சு சொன்னியா தெரியாம சொன்னியான்னு எனக்கு தெரியல. அவ கர்ப்பத்தை நினைச்சா சேத்து புழு மாதிரி இருக்குன்னு சொன்ன பாரு. ஆனா தான் திங்கிற சோத்துக்கு மேல, கும்பிடுற சாமிக்கு மேல, விடுற மூச்சுக்கு மேல அந்த குழந்தைய தாண்டா அவ பெருசா நினைக்கிறா. அவ தாண்டா சராசரி. இவள மாதிரி தாண்டா உலகத்துல எல்லாருமே இருப்பாங்க. நீ பேசுற தர்மம், மனசாட்சி இதெல்லாம் நிரந்தரம் இல்லடா. உன் வாழ்க்கைக்கு இதெல்லாம் என்னைக்குமே உதவாது. உதவ வேணாங்கற. உங்க உலகமே வேணாம். உங்க வரவு வேணாம், உங்க கேப் மாதிரித்தனம் வேணாம், உங்களோட கிரிமினல் புத்தி வேணாம், உங்களோட எதுவுமே வேணாம். சூர்யா, என்ன நிம்மதியா தனியா விடுங்க. நான் வாழணும். வேணாம் சூர்யா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசாதீங்க. அத்தையும் எங்க அண்ணனும் வேற யாரும் இனிமே சத்தியமா உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டாங்க. இந்த வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்க வேண்டான்னு நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். ஆனா தயவு செஞ்சு என்ன வெறுத்து ஒதுக்கிடாதீங்க சூர்யா. இந்த குழந்தை வேணா உங்களுக்கு சுமையா இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னால அப்படி நினைக்க முடியாது. இது பொறுக்கிறப்போ இதோட அப்பா யாருன்னு அடையாளம் காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அன்னைக்கு நீங்க என் பக்கத்துல இல்லனா நானே அடையாளம் இல்லாதவள ஆகி போயிடுவேன். எனக்கு என்னோட மான மரியாதை பத்தி கவலை இல்ல சூர்யா. ஆனா உங்களோட குழந்தை ஒரு கெட்ட பேரோட இந்த பூமியில பொறுக்கணும். அப்பா இல்லாத குழந்தைங்க கூட உயிர் வாழ்ந்துட முடியும் சூர்யா. ஆனா அப்பா பேரு சொல்ல முடியாத குழந்தைங்க சாகுற வரைக்கும் நரக அவஸ்தைப்படுவாங்க. உங்க வாரிசுக்கு அப்படி ஒரு நிலைமை வரணுமா? நீங்க விரும்பினாலும் விரும்பலனாலும் இது உங்க உசுர்ல ஒரு பகுதி இல்லையா? நான் வேண்டாதவளாவே இருந்துட்டு போறேன். கடைசி வரைக்கும் நீங்க என்ன ஏத்துக்க கூட வேண்டாம். சுப்பு என் பொண்டாட்டின்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம். ஆனா இது ஏன் குழந்தைன்னு சொல்றதுக்கு நீங்க வேணும் சூர்யா. ஏய், என்ன நடிக்கிறியா? சரிடி, போ வழிக்கே நான் வரேன். உனக்கு முதல்ல குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பா என்ன டிக்ளேர் பண்ற விஷயம் அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல இந்த இடத்தை காலி பண்ணு. டேய் ப்ளீஸ் டா, தயவு செஞ்சு உன் மனசை மாத்திக்கோ. இப்படி எல்லாம் பேசாத. உன் கால்ல வேணா நான் விழுந்து தொலைறேன். பாவண்டா சுப்பு, நாங்க வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறோம். ஆனா அவளை துரத்திடாதரா.
தலையெழுத்தேன்னு வேணா கூட உங்களை இந்த வீட்டுல வச்சுப்பேனே தவிர சத்தியமா இவளுக்கு இனிமேல் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இடம் கிடையாது. Get out. வெளிய போன்னு சொல்றேன்ல. மாப்ள சூர்யா ப்ளீஸ் காயத்ரி, இது என்னோட ஆட்டம். இன்னைக்கு நான் இந்த முடிவு எடுக்கலன்னு வையேன், என் வாழ்க்கையில என்னைக்குமே நிம்மதி இல்லாம போயிடும். என்னடா இதெல்லாம் தப்புடா. இந்த மாதிரிலாம் பண்ண கூடாது. இப்படி எல்லாம் சொல்ல நீங்க கேட்க மாட்டீங்க. சூர்யா சொல்றத கேளுங்க மாப்ள. மாப்ள சரி சொல்றத கேளுங்க மாப்ள. மாப்ள ப்ளீஸ் மாப்ள. வெளிய போ. ப்ளீஸ் சொல்றேன். ஏய் புறா. ஏய் ஓடி. வெளிய போ. பாக்குறேன் உனக்கு இதே கத்திட்டா. ஏய் ஓடி வீட்டு எல்லாரும் பாத்து அவ்வளவுதான் சொல்றேன். சூர்யா ப்ளீஸ் சூர்யா. சூர்யா வாயை மூடு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அம்மா அழாத சுப்பு. நமக்கு இந்த கஷ்டம் எல்லாம் ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா இந்த கஷ்டம் எல்லாம் இப்படியே இருந்துராது. கண்டிப்பா ஒரு நாள் சூர்யா மனசு மாறுவாரு. நீ நம்பிக்கையோட இருடி. எப்படி நீ நம்ப சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுதான் யதார்த்தம்னு இப்பவும் நம்ம புரிஞ்சுக்கலனா நம்மள விட முட்டாள் வர யாருமே இல்ல. இனிமே என்னோட வாழ்க்கையில என்னைக்குமே சூர்யா இருக்க மாட்டான்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. அவனுக்கு தான் பைத்தியம் தலை உச்சிக்கு ஏறி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்னையே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டா நான் பெத்தவ இல்லைன்னு ஆயிடுமா? விட மாட்டேம்மா. அந்த காயத்ரி கிட்ட இருந்து அவனை மொத்தமா பறிச்சு உன் கூட சேர்க்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அர்த்தமே இல்லாத முயற்சி அத்தை. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், சூர்யா என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்கிற மாதிரி என் மனசுல படுதுன்னு. இன்னைக்கு எங்க அண்ணன் காயத்ரிய கொல்ல ஆள் அனுப்புனாரோ அன்னைக்கு அது உறுதி ஆயிடுச்சு. இப்ப இத்தனை பிரச்சனைய கடந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூர்யா விடுதலையாகி வெளியில வராருங்கிறப்ப காயத்ரியோட புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு தான் நினைப்பாரே தவிர என்ன பத்தி எல்லாம் நினைச்சு பார்க்க அவர் விரும்ப மாட்டார் அத்தை. நல்ல கதையா இருக்க. அப்போ உன் கழுத்துல கட்டின தாலிக்கு என்ன அர்த்தம்? நீ வயித்துல சுமக்கிறியே இந்த குழந்தை, இதுக்கு என்ன அர்த்தம்? வேணும்னா சேர்த்துக்கிறதுக்கும் வேணானா தள்ளி விடுறதுக்கும் உன்னை என்ன பொம்மை நினைச்சிட்டாரா? நான் விட மாட்டேன் சுப்பு, விட மாட்டேன். என்ன பண்ண முடியும் உங்களால? உருப்படியா இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? காயத்ரிய கொல்றேன், காயத்ரிய கடத்துறேன், அடியாள் அனுப்பி மிரட்டுறேன்னு அபத்தமா நீங்களும் என்னென்னமோ தான் பண்ணி பாத்தீங்க. எனக்காக நீங்க எடுக்கிற எல்லா ஸ்டெப்பும் எனக்கு எதிரா தானே போயிருக்கு. இல்ல சில சமயத்துல காயத்ரி எனக்கு எதிரியா இல்ல நீங்க எனக்கு எதிரியான்னு யோசிக்க வைக்குதுன்னு. வாய மூடு சுப்பு. அறிவு இருக்கா உனக்கு? உங்க அண்ணனை பார்த்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? அவர் ஆபீஸ்க்கு போய் எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியுமா? உன் பிரச்சனை ஆரம்பிச்ச நாள்ல இருந்து எப்படியாச்சும் உன் பிரச்சனையை தீர்த்து வச்சு சூர்யாவோட உன்னை சேர்த்து வாழ வைக்கணுங்கிறதுக்காக ராத்திரி பகலும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரை பார்த்து வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு கிடைக்கலையே நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? அவரை பார்த்து இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? விரக்தியில வார்த்தையை விடாதம்மா.
இன்னைக்கு என் புள்ள நம்ம பக்கம் இல்லாம போயிருக்கலாம். நம்ம எல்லாரையும் அவன் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா என்னைக்குமே இதே மாதிரி இருக்கும்னு நீ நினைச்சிடாத. இங்க இருட்டும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிச்சமா தான் இருக்கும். அந்த இடம் இருட்டுற வரைக்கும் நாம பொறுமையா இருந்தாதான் வெளிச்சம் நம்ம பக்கம் வந்து சேரும். எனக்கு அந்த நம்பிக்கை போயிடுச்சு அத்தை. இனிமே சூர்யாவையும் காயத்ரியையும் அந்த கடவுளை நினைச்சாலும் பிரிக்க முடியாது. என்ன இது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இப்படி தினமும் புலம்பிக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க அழுது தேக்கணும் தான் என் தலையெழுத்துல எழுதி இருக்கு. விடமாட்ட சுப்பு. இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோ. உன் தாலிக்கும் உன் குழந்தைக்கும் அவர் பதில் சொல்லியே தான் தீரணும். நான் சொல்ல வைப்பேன். மாப்பிள்ளைய உன்னோட வாழ வைக்க துப்பு இல்லைன்னா நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. தயவு செஞ்சு மனசை தளர விடாம கொஞ்சம் அமைதியா இரு. கூடிய சீக்கிரத்துல நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இவன் எதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்றா? ஹலோ. என்ன பொது மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாளா என் கால் வராம வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குமே. இப்ப எது கால் பண்ண? சட்டுன்னு சொல்லிட்டு கட் பண்ண. ம், இந்த டீலிங் நல்லா இருக்கே. சரி, நேரா மேட்ருக்கே வரேன். எனக்கு கொஞ்சம் பணம் வேணுமே. என்ன விளையாடுறியா நீ? 50 லட்சம் கொடுத்து அழுது இருக்க. அவ்வளவையும் தின்னு தீத்துட்ட. இதான வேணாங்கிறது. கேக்குறது என்னோட பிறப்புரிமை. கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. இது பாரு, வேண்டாம். என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க நீ. பணம் தானே, எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? நீங்க ஒரு பிசினஸ் மேன். நீங்க நினைச்சா டக்குன்னு ஒரு 20 ரூபாய் போட்டு கொடுக்க முடியாதா? ஐ மீன் 20 லட்சம். லுக், என்கிட்ட பணம் இல்ல, போதுமா? கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கண்டி. உனக்கு என்ன தெரியும்? 50 கொடு 20 கொடுன்னு ஈஸியா கேட்டுற. காசை புரட்டுறதுக்கு நான் எவ்வளவு பாடுபடுறேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எதுக்கு இதெல்லாம் தெரியணும்? கேட்டா கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. அதான் சொன்னேன்ல. என்கிட்ட பணம் இல்ல இல்ல இல்ல, போதுமா? ஆனா என்கிட்ட இருக்கே. நான் அந்த 100 ரூபாய சொன்னேன். ரேணுகா கையெழுத்து போட்டாலே அந்த நோட்டை சொன்னேன். என்னாச்சுங்க? யார்கிட்ட இவ்வளவு டென்ஷனா கத்திட்டு வரீங்க? ஒண்ணு இல்ல நத்திங். என்ன நத்திங்? இவ்வளவு கோவமா யார்கிட்ட கத்திட்டு வரீங்க? அந்த மேனேஜர் தான். சொல்ற வேலையை ஒழுங்காவே செய்யறது இல்ல. பண்றதெல்லாம் தப்பா பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டேன். சார் சைன் பண்ணிட்டார் மேடம். இப்போ நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருவேன். இந்த வாரத்துக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பக்காவா பேங்க்ல சப்மிட் பண்ணி ஆகணும் மேடம்.
ஓகே மேம், தேங்க்ஸ் மேடம், நான் கிளம்புறேன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். என்ன வந்தோடனே கிளம்பிட்டீங்க? ஏதோ டீ காஃபி சாப்பிட்டு போலாம்ல? இருக்கட்டும்மா, காஃபிக்கு என்ன எப்ப வேணாலும் வந்து சாப்பிட்டுக்கிறேம்மா. நான் கிளம்புறேம்மா. சரி சரி. என்ன சார் ஃபோன் பண்ணதும் அலறி அடிச்சிட்டு ஓடி வரீங்க போல இருக்கு. சார் எப்ப பண்ணாரு? நான் நேத்து ஈவினிங் அவரோட பேசுனதோட சரி, அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணவே இல்லையாம்மா. ஒருவேளை நீங்க ஃபோன் பண்ணி பேசி. நான் இனிமே தான் பண்ணணும். அவர் இன்னைக்கு ஆபீஸ் கூட வரல, வெளியில எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்தாருன்னா அம்மா கிட்ட சைன் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லையா? இல்லம்மா, வேணா உங்க திருப்திக்காகவாவது நான் ஃபோன் பண்ணி பேசவா? இல்ல பரவாயில்ல, நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். வரேம்மா. சூர்யா, அம்மா கிட்ட போய் பேசுங்க. மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லுங்க. நான் எதுக்கு அவங்கள்ட்ட போயிட்டு பேசணும்? அவங்களே ஏதோ பொழுது போல தான் அழுதுட்டு இருக்காங்க. இது பாரு காயத்ரி, என்னால சென்டிமெண்டாவும் ஆறுதலாவும் அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது. அந்த விளையாட்டுக்கும் நான் வரல. டேய், ஜென்ம விரோதி கூட இப்படி எல்லாம் பேச மாட்டான்டா. என் வயதுல பிறந்துட்டு இப்படி கொஞ்சம் கூட பாசமே இல்லாம இருக்கியே, அப்படி என்னடா நான் தப்பு பண்ணிட்டேன்? நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அடங்கறியா கொஞ்சம்? திரும்பி ஆரம்பிக்காத. சூர்யா ப்ளீஸ். சொன்னா கேளு காயத்ரி, எனக்கு இவங்கள்ட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. நம்ம ஜெயிலுக்கு போயிருந்தப்ப அப்பாக்கு இந்த மாதிரி ஆச்சு, அதனாலதான் நான் இங்க வந்தேன். இல்லாட்டி இந்த பக்கம் கூட நான் தலை வச்சு படுத்து இருக்க மாட்டேன். அட பாவி, நாங்க செத்தா நீ கொல்லி போடுவியான்னு கூட நம்ப முடியாது போல இருக்கு. அதெல்லாம் நான் கரெக்டா பண்றேன். டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? பயப்படாதீங்கம்மா, அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்ல. ஹி இஸ் ஆல் ரைட் நவ். நான் அவரை பார்க்கலாமா டாக்டர்? இத பாருங்க, அவர் உங்க ஹஸ்பண்டா இருந்தாலும் இப்ப கைதியா இருக்காரு. ஜெயில அவரை பாக்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே தான் மத்த இடத்துலயும். நீங்க இங்க உள்ள எல்லாம் போக கூடாது. ஐயோ, என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் கண்ணால என் புருஷன் மயக்கம் போட்டு துடிச்சு விழுந்ததை நான் பார்த்தேன். அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்ன சார் சட்டம்? கொஞ்சமாவது இறக்க காட்டுங்க சார். சாரி மேடம், இப்ப நீங்க உள்ள போக முடியாதுன்னா போக முடியாதுதான். சார் நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? சார் 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 கொஞ்சம் இங்க பார்க்க பாருங்க, சார். இப்ப நீங்க இங்க நின்னுட்டு இருக்கிறது வேஸ்ட். உங்க வீட்டுக்காருக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல. நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. அவர் டிஸ்சார்ஜ் ஆகி ஜெயிலுக்கு வந்த பிறகு நீங்க எல்லாரும் ஜெயிலுக்கு வந்து பாருங்க. சார் முடியாது சார், அவரை பார்க்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன வெட்டி போட்டாலும் சரி, என் உசுரே போனாலும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க சார். ஐம் சாரி. சார் நீங்க வாங்க சார். சொன்னா ஷாக் ஆகாதீங்க. பிளட்ல பாய்சன் கலந்திருக்கு. யாரோ இவரை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க.